சைனோபாக்டீரியா, அதான் சாணப்பாசி கரைசல்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த சைனோபாக்டீரியாவுக்கு வந்து கல்ச்சர் மூலம் ரெடி பண்ணிவிட்டு கல்ச்சரு இது பெரிய டைமில் போட்டிருந்தேன். இதுலேருந்து இப்போது லோகனன்ட்டை வாங்கினுச்சு. நாமக்கல் லோகண்ணன் தான் அந்த கல்ச்சரை ரெடி பண்ணவர். அருமையான ரிசல்ட்டு பாருங்க, எப்படி அது வந்து இதாகுது பாருங்கள். இப்போ வந்து கல்ச்சர் ரெடி பண்ணி ஒரு 10 நாள் மேலே ஆச்சு. மீனுடைய வேஸ்ட்டு, மீன் வேஸ்ட்னால் மீன் ஈரல் குடல் எல்லா ஐட்டம் வரும். இதில் ஒரு சின்ன 100 லிட்டர் இருந்தோம் தான். இதில் ஒரு 10 லிட்ரு 10 கிலோ, அதில் ஒரு 10 கிலோ போட்டு நம்ம கிலோ வெல்லமும் போட்டு ஆர்கானிக் வெல்லம் அது ஒரு கூட தான் போட்டேன். அண்ணா 6 கிலோ போட சொன்னார். சரி வெல்லம் கொஞ்சம் மீன் 10 கிலோ 12-13 கிலோ இருக்கும். நீங்கள் ஒரு 10 கிலோ பேக்கில் ஃபுல்லாக கொண்டு வந்தேன். வெயிட்டு கூட தான் போட்டிருக்கேன். போட்டு ஃபுல்லாக கிண்டி விட்ருக்கு. இப்போ இது வந்து மாட்டிக்கிட்டுச்சுவாங்க பாருங்க. எப்படி எல்லாம் ஆழ்கடல் மீன், பெரிய பெரிய மீன், மீனுடைய இதுதான் போட்டு இப்போ நல்லா போட்டிருக்கு. இன்னும் ஒரு 15 நாளில் ஸ்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நாள் ஸ்மெல் இல்லை, 2வது நாள் தண்ணியில் போட்டாச்சு. இது வந்து இது சைனோபாக்டீரியானால நமக்கு ரொம்ப ஈஸியாக கம்போஸ்ட் ஆகிடும். இதுவும் அப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கல்ச்சரு அதுலேருந்து 1 லிட்டர் எடுத்து சும்மா என்கிட்ட கல்ச்சர் இல்லாதனால இது ஒரு சாம்பிளுக்கு போட்டு வச்சுருக்கேன். அடுத்த இதுக்கு தேவைப்பட்டதுக்காக நல்ல ஒரு ரிசல்ட்டு. வெள்ளம் இருக்குது. என்ன இது வெள்ளத்தை குறைச்சி தான் போட முடியும். இதில் வந்து சைனோபாக்டீரியா அண்ணன் சொன்னது வந்து சைனோபாக்டீரியானால வெள்ளம் ரொம்ப தேவைப்படலை. 20 கிலோ மீன் வச்சுனா 10 கிலோ மீன் வச்சுனா 10 கிலோ வெள்ளம் போடணும். அவ்வளோ போட தேவையில்லை. இது 4 கிலோ இருந்தால் போதும். நான் ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டேன். மீன் வச்சுட்டு எனக்கு சரியான வெயிட்டு கொஞ்சம் கூடவாக தான் இருக்க மாதிரி இருக்குது. கூட போட்டு பேட்ச் போட்டிருக்கேன். நீங்களும் எல்லோரும் பண்ணுங்கள். அண்ணன் லோகன் இதை அனுப்பி விட்றேன். அவர் யூடியூப் இதை பார்த்து பண்ணுங்கள். அண்ணன்ட்ட எல்லாம் கிடைக்கிது. நன்றி.